அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரைடே வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மண்டே வந்து ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால தான் ஒரு கேப் டவுன் பாசிபிள். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் நடக்கலை இன்னைக்கு. கேப் டவுன் நடக்காம பட் செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட், பேங்க் எக்ஸ் 1200, ஸோ நிஃப்டி 388, ஃபின் நிஃப்டி 470. ஸோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரான மார்க்கெட் தான் இன்னைக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆகுமா, இது ஏன் ஜனவரி மாசம் ஆனாலே இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதோட பேக் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு 2 நிமிஷம் வேலை தான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ 1 மந்த் கேண்டில் வந்து வச்சிருக்கேன். ஸோ 1 டே கேண்டில் வந்து 1 மந்த் கேண்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒவ்வொரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில இருந்து இந்த மார்ச் மாசத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து ஒரு 4000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகுது பேங்க் நிஃப்டி. ஸோ அப்புறம் நிஃப்டி எடுத்துட்டேன்னா அதுவும் கொஞ்சம் நான் பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன் 3000 to 4000. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகுது. ஸோ இது வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ நவம்பர் 2023 ஃபர்ஸ்ட் வந்து 2024 பார்த்துடலாம். ஸோ 2024ல் பார்த்தீங்கன்னா ஜனவரியோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 48,203, க்ளோஸ்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,996. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. எப்போ? ஜனவரி 2024ல். நான் இப்போ சொல்றது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல எடுத்துக்கிட்டோம், அதாவது 2023 வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 43,038. ஸோ மார்ச்சுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா டவுன் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43லேருந்து கிட்டத்தட்ட 39, ஒரு 4000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் போனோம் அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் பை 2022 மட்டும் பை ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் போயிட்டு ஸோ மார்க்கெட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி டு மார்ச் வந்து கொஞ்சம் வந்து ஏடாகுடமாக தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபால் பண்ண வைக்கிறாங்க. அதாவது முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா நல்லா செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து அந்த 3 மாசத்துல நல்லா இறக்கி ஸோ மார்ச்சுக்கு மேலே வந்து கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் வந்து கொண்டு வராங்க. ஸோ மேபி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இருக்கிற கண்டிஷன் படி கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு எல்லாத்துலேயுமே. ஒரு சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ட் பேட்டர்ன், அதாவது பேங்க் நிஃப்டியோட சார்ட் பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஸோ இதை பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. அதை நம்ம சார்ட் அனலைஸ் பண்றப்ப பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெவியா வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இத்தனை நாளாக நடக்கலை. ஒரு லாஸ்ட் மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியா பை பண்ண மாதிரி கேஷ் ஃப்ளோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெக்ட்லையுமே புட் ஆப்ஷன் வந்து ஹெவியா பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில் மொத்தம் 2940 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 368, டிக்ளைன்ஸ் வந்து 2506, அன்சேஞ்ச் வந்து 66. ஸோ 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா ஒரு 62 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து ஒரு 108 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா லோ வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 73 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல 234 எல்லாமே அதிகங்க. அதாவது செல்லிங் ப்ரெஷரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1க்கு 7 மடங்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ 52 வீக் ஹைல வந்து 62, 52 வீக் லோல வந்து பார்த்தீங்கன்னா 108 ஸ்டாக்ஸும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கும், எந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் சார்ட் பேட்டர்ன் நான் உங்களுக்கு டிரா பண்றதுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர்,
இது வந்து டாப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர், இது வந்து ஒரு சார்ட் பேட்டர்ன். ஸோ இதை பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பிரேக்கிங் வந்து நடக்கலை, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த லைன் எந்த லைன் அப்படின்னா 49,777. ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சா ஒரு நல்ல ஃபால், ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்துடுவாங்க. 50,620 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு டெட்லைன் டேட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நாளைக்கான கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷனை வச்சு நாம வந்து எவ்வளவு தூரம் இறங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சைட்வேஸோ இல்லைன்னா ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில மட்டும்தானா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிஃப்டி 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சேம் பேட்டர்ன் தான். அதாவது லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மற்றபடி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் எட்ஜில் நிற்குது. ஸோ நிஃப்டி 50கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைன்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. கிட்டத்தட்ட 23,537 பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சப்போர்ட் லைன் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,268. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட், இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான சப்போர்ட் லைன். ஸோ சப்போர்ட் லைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த சப்போர்ட் லைன்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூணாவது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் லைன் வந்து 23,113. ஸோ லோவை பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ். ஸோ லோவை பிரேக் பண்ணால் அடுத்தடுத்த சப்போர்ட் லைனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. இப்போ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் வந்து 23,300. ஆனால் சப்போர்ட் லைன் வந்து 23,100. அப்படி பார்க்குறப்ப இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். பட் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் வந்து ஸோ கண்டிப்பாக இருக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டில எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 50,745, பிவோட் பாயிண்ட் வந்து 50,247, சப்போர்ட் வந்து 49,469. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,026, லோ வந்து 49,751, ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா 50,990, க்ளோஸ் வந்து 49,922. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பை விழுவதுக்கான சான்சஸ் இருக்கு. கேப்பை விழுந்தா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சார்ட் வந்து கரெக்டாக எட்ஜில் தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்களாலே தெரியும். ஸோ கேப் அப் இல்லை, கேப் டவுன். ஸோ கேப் டவுன் விழுந்துச்சுனாலே இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபிபனக்கி ட்ரா பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 48,071, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48,100. ஸோ அங்கேருந்தே ஒரு 2000 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்தது கரெக்ட் தான். 1,900 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு. கேப் டவுன் விழுந்தா இன்னும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஒரே நாளில் நடந்துருமானா சொல்ல முடியாது, அது மட்டும் கேரண்டி கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் விழுந்தா ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாம இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சதுனா மட்டும் இந்த பிவோட் வரைக்கும் டிராவல் பண்ணட்டும். கால் ஆப்ஷன் வேணா இந்த இடத்துல வேணா நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே விழுவதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் படி தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஒன்று கேப் டவுன் விழுந்து ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா கால் சைடு போகலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் வரைக்கும் தான் போக முடியும். இந்த பிவோட்டு போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ செல்லர்ஸ் வந்து வந்துருவாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இறங்கும். ஸோ நாளைக்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் பையிங் பாசிபிள். அதுவும் ரொம்ப நேரம் வந்து இருக்காது. இந்த பிவோட்டுக்கு போயிட்டு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நான் 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு ஸ்டாக்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா மேலே வந்த ஸ்டாக்ஸ், அதாவது மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா விழுந்தா கூட ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இது வந்து சீனாவில் வந்து ஏதோ ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ், பேராமெடிக்கல்ஸ், ஸோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா
இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்னாலே இந்த கொரோனா இந்த நோய் இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ பெங்களூர்ல கூட ஏதோ குழந்தைங்களுக்கு 2 பேத்துக்கு வந்து இதை வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டீட்டெயில்ஸ் தெரியல, நான் கூட ஜஸ்ட் ஒரு பிக்சர் மெசேஜ் மாதிரி தான் பார்த்தேன். மற்றபடி இன்னும் வீடியோஸ் எல்லாம் அதை பற்றின இன்னும் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக இதனால கூட ஒரு சில பேராமெட்டிக்கல்ஸ் பங்குகள் எல்லாம் கொஞ்சம் ஏறத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபாலிங்கே அதனாலன்னு கூட சில பேர் பேசிக்கிறாங்க. இன்னும் அதை பற்றி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணலை. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ ஸோ 7548 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 7548 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வரைக்கும் கூட நாம வந்து ஹோல்டு பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிகேப். ஸோ அடுத்து நான் சொல்ல போகிறது நல்ல டவுன் ஆகக்கூடிய 2 ஸ்டாக்ஸ் தான். ஒன்று வந்து பாலிகேப் இந்தியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. ஸோ லோவை பிரேக் பண்ணால் அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா 6739. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்லணும்னா நிறைய வேல்யூ இருக்கிற, அதாவது 6000 5000 அபோவ் இருக்கிற வேல்யூ இருக்கிற ஸ்டாக் தான் இன்னைக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணால் ஒரு 6800 ஒரு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு பாலிகேப் இந்தியா லிமிடெட்ல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ மூணாவது வந்து பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சிங்கிறது நம்ம பிஎஸ்சி பங்கு தான். ஸோ அதையும் லோ பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பிஎஸ்சி லிமிடெட்ல இருக்கு. ஏன்னா பிஎஸ்சி லிமிடெட் வந்து செல் சைட் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஸோ என்னோட கருத்தை நான் வந்து சொல்றேன், ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 2000 3000%, இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பிஎஸ்சி எல்லாம் கம்பைன் ஆனது தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்லலாம் கொஞ்சம் மார்க்கெட் இறங்குனது அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபங்கும் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான 3 ஸ்டாக்ஸ். ஸோ பார்க்கலாம், ஒரு கேப் டவுன் விழுந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபால் நாளைக்கும் நாம வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 எல்லாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.